ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ராஜ்மா குருமா, கிட்னி பீன்ஸ் குருமா என்னோட ஸ்டைல். அதுக்கு ஒரு குக்கரில் ஃபுல் நைட் ஊறின ராஜ்மாவை எடுத்துக்கலாம். அதோட 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி லீஃப் போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி 6 விசில் விட்டு இறக்கிடலாம். ராஜ்மா நல்லா வெந்துடும். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கலாம், அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு தேவையான அளவு, அதாவது 6 ஸ்பூன் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். அதில் 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா, இதோட கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியும் ஆட் பண்ணி மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதோட 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச ராஜ்மாவை கொஞ்சமாக எடுத்து அரைச்சி இதோடு ஆட் பண்ணால் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிடலாம். ராஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணலாம். கிட்னி பீன்ஸ் ராஜ்மா அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. கிட்னி நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் விட்டமின் சி, டி அதிகமாக இருக்குது. அயன் அதிகமாக இருக்குது. மினரல்ஸ், கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. இதில் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம பாடிக்கு தேவையான நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. கெட்ட கொழுப்பு டிக்ரீஸ் ஆகுது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து மிக்கது. அதனால் இதனை கண்டிப்பாக நம்ம சாப்பாடோடு எடுத்துக்கலாம். இது சப்பாத்தியோட, பூரியோட, இல்லை ரைஸோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த ராஜ்மா குருமாவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி